நடக்கின்ற சூழல் எல்லாம் பத்தி பேசினாங்க. அதை பத்தி நான் இது வரைக்கும் எங்கேயும் நான் பேசுறது கிடையாது. ஏன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, ஒரு சோசியல் ரிஃபார்மர் ஐயா அவர்கள். ஐயாவை போன்று இனி யாரும் பிறக்க போவது கிடையாது. ஐயா நம் கட்சியினுடைய நிறுவனர். ஐயாவை பற்றி யாருமே தவறுதலால் பேசக்கூடாது, ஒரு சின்ன பதிவுகளும் போடக்கூடாது. ஐயா ஐயாவை சுற்றி சில தீய சக்திகள் இருந்து ஐயாவை தவறுதலாக வழிநடத்தி ஐயாவுக்கு பொய்யான செய்திகளை சொல்லியே ஒரு சூழலை உருவாக்கிவிட்டார்கள். அதையெல்லாம் நாம் முறியடித்து நம்முடைய வேலைகளை நாம் செய்தால் போதும். நாம் வேகமாக நாம் முன்னேற வேண்டும். இப்போ நமக்கு ஏற்பட்டது, நாம் கட்சிக்கு ஏற்பட்டது ஒரு சிறிய சறுக்கல். அவ்வளவுதான். நாம் எழுந்திருந்து வேகமாக நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். வளர்ச்சி அடைவது இன்னும் வேகம் வேண்டும். அந்த வேகம் உங்களால் வர வேண்டும், இளைஞர் சங்கத்தால் வர வேண்டும். அதற்குதான் இளைஞர் சங்கம் தலைவர் புது தலைவரை நாம் நியமனம் செய்து அந்த வேகத்தை அதிகப்படுத்தி உங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அத்தனையும் நிச்சயமாக நான் செய்தேன். நீங்கள் செய்வது, உங்களிடம் நான் எதிர்பார்ப்பது அர்ப்பணிப்போடு வேகமாக களத்திலே நீங்கள் இறங்கி தைரியமாக நீங்கள் செய்ய வேண்டும். தமிழக அரசு சொல்கின்ற காரணம் எல்லாம் வேடிக்கையான காரணம். நீங்கள் தனியாரத்திலே நடத்தி கொள்ளுங்கள், ஊருக்கு ஒதுக்குமாக நடத்திக் கொள்ளுங்கள். மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடாது, மக்களுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது, போக்குவரத்துக்கு இடைஞ்சல் வரக்கூடாது. அதெல்லாம் சரி. ஊருக்கு வெளியிலே உடம்புமா நடத்துவதற்கு எதிர்க்கான கூட்டம் நடத்தணும். ஒரு அரசியல் கட்சியினுடைய ஜனநாயக தலைமை மக்களை சந்திப்பது. மக்கள் எங்கே இருந்தார்களோ அங்கேதான் நாங்கள் செல்ல வேண்டும். மக்களிடம் சென்றுதான் நாங்கள் துண்டு பிரசுரம் கொடுக்க முடியும். மக்களின் மத்தியிலே தான் நாங்கள் போராட்டம் செய்ய முடியும். நாங்கள் போராட்டம் செய்கின்ற ஒதுக்குப்புற இடத்திலே மக்களை அழைத்து வர முடியுமா? இது மற்ற ஆண்ட கட்சி ஆளு கட்சி எல்லாம் செய்யலாம், நிறைய வச்சிருக்க மாட்டேங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அன்றாட மக்கள் பிரச்சனைகளை பேசி பேசி எத்தனையோ மாற்றங்கள் நாங்கள் உருவாக்கின்றோம். எங்களை உடம்பு நினைக்காதீர்கள் அரசாங்கம் அவர்களே. அரசு நிச்சயமாக அதை வெற்றி பெற முடியாது. அதனால் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.